வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் பயிற்சி 2.4 ரெண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு, பின்வரும் எண்ணாவது உறுப்புகளின் கொண்ட தொடர்வரிசையின் முதல் 4 உறுப்புகளை காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். an = n³ - 2. ஓகேவா? இந்த எண்ணுக்கு பதில் 4 நண்பரை கொடுத்துட்டு அது 4 உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. எண் 1 2 3 4 இந்த மாதிரி 4 உறுப்பை கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் 4 நம்பர். இப்போ எண்ணுக்கு பதில் 1 கொடுங்க. a1 = 1³ - 2. 1³ பண்ணோம்னா எவ்வளவு? 1 2 அப்படியே இருக்கும். கழிச்சோம்னா -1. அடுத்து a2 எண்ணுக்கு பதிலாக 2 கொடுங்க. 2³ - 2 = 2³ பண்ணால் எவ்வளவு? 2 2 4 4 2 8. ஓகேவா? -2 = 6. அடுத்து a3 n = 3ன்னு கொடுத்தோம்னா a3 = 3³ - 2 = 3³ பண்ணோம்னா 27 - 2 = 25. a4 n = 4ன்னு கொடுக்க போகிறோம். 4³ - 2 = 4³ பண்ணோம்னா 64. 4³ பண்ணோம்னா 64 - 2 இதை கழிச்சோம்னா 62. ஓகே. இப்போ எண்ணுக்கு பதிலாக 4 உறுப்பு கண்டுபிடிச்சி 4 கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது கணக்கு, an = -1n+1 n(n+1). ஓகேவா? இதே இதை தான் இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எண் 1 2 3 4 இந்த 4த்தையும் இதில் சப்ஜெக்ட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எண்ணுக்கு பதில் 1ன்னு கொடுத்தோம்னா a1 = -1^1 ஓகேவா? இந்த இடத்துல 1+1 1(1+1). சாரி, இந்த எண்ணுக்கு பதில் 1 கொடுத்தோம்னா 1+1 = இங்கே -1 பவர் மேலே என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? -1² இதை கூட்டினோம்னா 2. ஓகேவா? அப்போ -1 பவர் ஸ்கொயர்னால் அதை ஸ்கொயர் பண்ணோம்னா +1 கிடைக்கும். +1 × 2 +2. ஓகேவா? அடுத்து a2 = -1 2+1 எண்ணுக்கு பதில் அப்படியே கொடுத்துட்டு வர வேண்டியதான். 2 2+1 = -1 பவர் ஸ்கியூப். இதை பெருக்கணும் ஆட் பண்ணோம்னா 3 2 × 3 = இதை பெருக்கணும்னா 6. இதை ஸ்கியூப் பண்ணோம்னா -1 வரும். அப்போ -1 × 6. இப்போ ஆன்சர் என்னன்னா -6. அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து n = 3ன்னு கொடுத்தோம்னா a3 = -1 பவர் 3+1 3(3+1) = -1 பவர் 4. இது மேலே உள்ளதை ஆட் பண்ணோம்னா -1 பவர் 4. அப்போ இந்த 3 + 1 கூட்டினோம்னா 3 + 1 கூட்டினா 4 3 × 4 = இதை பெருக்கணும்னா 12. இந்த மைனஸ் மேலே ஈவன் நம்பர் இருக்குது. அப்போ இங்கே +1 வரும். அப்போ இதை பெருக்கணும்னா 12 = 12. அடுத்து n = 4 a4 = -1 பவர் 4+1 4 (4+1) = -1 பவர் 5 4 × 5. இதை ஆட் பண்ணோம்னா 5 4 × 5 = எதுவும் ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. அப்போ இங்கே -1 வரும். அடுத்து 4 5 20. இதை பெருக்கணும்னா 20 = இதுக்கு பெருக்கணும்னா -20. ஓகேவா? அடுத்து மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான். an = 2n² - 6
அதே மாதிரி தான் n = 4 வரையும் கொடுக்க போகிறாங்க. n 1 2 3 4ன்னு n = 1ன்னு கொடுத்தோம்னா a1 = 2 n பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 பவர் ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல்ட்டு இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அப்போ 1ஓட 2 பெருக்குன்னா 2 2 மைனஸ் 6 2 மைனஸ் 6 ஈக்குவல்ட்டு இதை கழிச்சோம்னா மைனஸ் 4. அடுத்து a2 n = 2ன்னு கொடுத்தோம்னா 2 × 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல்ட்டு இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 2 × 4 2 × 4 மைனஸ் 6. இதை பெருக்கணும்னா 8 8 மைனஸ் 6 ஈக்குவல்ட்டு 2. அடுத்து n = 3ன்னு கொடுக்குறோம். 2 × 3 ஸ்கொயர் மைனஸ் 6 3 ஸ்கொயர் பண்ணோம்னா எவ்வளவு 9 2 × 9 மைனஸ் 6 ஈக்குவல்ட்டு இதையும் பெருக்கணும்னா 18 மைனஸ் 6 ஈக்குவல்ட்டு 12. அடுத்து n = 4ன்னு கொடுக்க போகிறோம். a4 = 2 × 4 ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல்ட்டு இந்த 4 ஸ்கொயர் பண்ணோம்னா எவ்வளவு 16. அப்போ 2 × 16 மைனஸ் 6 2ஐயும் 16ஐயும் பெருக்கணும்னா 32 32 மைனஸ் 6 32ல் 6 போச்சுன்னா மீதி எவ்வளவு 26. ஓகேவா? அவ்வளோதான் அந்த கணக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.